லைகர்ஸ் ஆர் லைகர்ஸ் ஆல் ஆர் வெல்கம். கலைஞர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா நடத்த போகிறாங்க. எப்படியும் அது வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் நடத்துவாங்க. அப்படி நடத்தும் போது அதில் ஒரு சில அரசியல் பிரச்சனைகள் வரலாம். அரசியல் பிரச்சனை கூட சொல்ல முடியாது, அரசியல் தந்திரங்கள், அதே மாதிரி அரசியல் சம்மந்தமான பல விஷயங்கள் நடக்கலாம். சினிமாவில் ஒரு தரமான அரசியல் கண்டென்ட் இருக்கலாம், ஆனால் அரசியலை வச்சு சினிமாவை தடுக்கக்கூடாது. அதை விட மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு சினிமா துறைக்கு இருக்கவே இருக்காது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது மாதிரி பல அரசியல் நிகழ்ச்சிகள் நடந்துக்கு, அதில் சில நடிகர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அந்த விழாவில் நடந்த ஒரு சில சம்பவங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த விழாவில் நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் எனக்கு தோணுது. ஸோ அந்த சம்பவங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். 1995 பிரெஞ்சு கவர்மெண்ட் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு செவாலியர் விருது கொடுத்தாங்க. அதை பாராட்டு விதமாக சேப்பாக் ஸ்டேடியமில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தலைமையில் ஒரு விழா ஒன்று நடத்தினாங்க. அந்த விழாவில் தமிழ் நடிகர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட் நடிகர்களையும் வர வச்சு பேச வச்சிருந்தாங்க. மம்முட்டி அவர்கள், சிரஞ்சீவி அவர்கள்லாம் வந்திருந்தாங்க. ரஜினி அவர்கள்ட்ட வாழ்த்துறை பேச சொன்னால், நான் வாழ்த்துறை பேசலை, முடிவுரை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் கடைசி நேரத்தில் சொன்னனால ரஜினி அவர்களை முடிவுரை பேச சொன்னாங்க. அந்த டைமில் ரஜினி அவர்கள் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக ஜெயலலிதா அவர்களை பார்த்து சொடக்கு போட்டு பேசியிருந்தாரு ரஜினி அவர்கள். எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி ஓப்பன் பண்ணும்போது சிவாஜி கணேசன் அவர்களை ஓரமாக உட்கார வச்சிங்க. அந்த டைமில் நடிப்புக்கு இலக்கணமாக இருந்த சிவாஜி கணேசன் அவர்களே ஓரமாக உட்கார வச்சிங்க. ஆனால் இப்போ சிவாஜி கணேசன் அவர்கள் செவாலியர் விருது வாங்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை பாராட்டுறதுக்காக ஒரு விழா வச்சுருக்கீங்க. தவறு செய்வது மனிதருடைய இயல்பு தான், ஆனால் செஞ்ச தப்பை திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்னைக்கு செஞ்ச தப்பை நீங்கள் இப்போ திருத்திக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சிவாஜி கணேசன் அவர்களுக்காக நடத்தின அந்த விழாவில் ஜெயலலிதா அவர்களை பார்த்து சொடக்கு போட்டு ரஜினி அவர்கள் அந்த இடத்துல பேசியிருந்தார். இந்த விழாக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை ஜெயலலிதா அவர்கள் திறந்துருந்தாங்க. அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் திறக்கிற அந்த விழாவில் சிவாஜி கணேசன் அவர்களை ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு அந்த விழாவே நடத்தியிருப்பாங்க. நடிப்புக்கு இலக்கணமாக இருக்க சிவாஜி கணேசன் அவர்களை மேடையில் உட்கார வச்சுக்க மாட்டாங்க. அதை ரஜினி அவர்கள் இந்த விழாவில் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அடுத்த சம்பவம், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 2009 பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, அந்த விழாவில் அந்த சம்பவம் தான் அது. இந்த விழாவில் பல நடிகர்களை ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சுருந்தாங்க. அதில் முக்கியமாக அஜித் சாரையும் ஃபோர்ஸ் பண்ணி தான் வர வச்சுருந்தாங்க. அப்போ வந்துட்டு அஜித் சார் வந்துட்டு பேச சொல்லும் போது அஜித் சார், விஜய் சார், சூர்யா சார் 3 பேருமே ஒரே மேடையில் உண்ணாதான் நின்றுருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அஜித் அவர்கள் வந்துட்டு பேச சொன்னாங்க. ஆரம்பத்தில் அஜித் அவர்கள் கலைஞர் அவர்களை பாராட்டுற மாதிரியே பேசிகிட்டு இருந்தார். அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை வந்துட்டு போங்கடா நீங்களும் உங்கள் ஸ்கிரிப்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீசியிருப்பார் போலக்கு. நாங்கள் சினிமா நடிகர்கள் தான், எங்களுக்கு அரசியல் தேவை கிடையாது, அதே மாதிரி அரசியலில் எங்களை ஈடுபடுத்தாதீங்க, அரசியல் நிகழ்ச்சிகளில் எங்களை வர வைக்காதீங்க, எங்கள் மூலியமாக அரசியல் செல்வாக்க வாங்கணும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் அந்த விழாவில் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் என்னையவே இந்த விழாவில் வற்புறுத்தி தான் வர வச்சாங்க உங்கள் கட்சிக்காரங்க. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் தடுக்கணும் கலைஞர் அவர்களே அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி பரிதாபமாக பேசியிருப்பாரு. ஆனால் தைரியமாக பேசியிருப்பாரு. இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமா திமுக காரங்க சும்மா இருப்பாங்களா? அஜித் அவர்களை எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அஜித் அவர்களை கலைஞர் அவர்களுடைய காலில் உள்ள வைக்கிற மாதிரி, அதாவது அஜித் அவர்கள் கலைஞர் அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி நியூஸில் செய்திகள் போட்டாங்க. ஆனால் அஜித் அவர்களை வற்புறுத்தி அந்த இடத்துல காலில் உள்ள வச்சாங்க திமுக குரூப். இந்த சம்பவம் அப்போ மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் ட்ரெண்டில் இருக்குது. குறிப்பாக அஜித் அவர்களை பற்றி பேசுகிற அந்த அரசியல்வாதிகள், அதே மாதிரி அரசியல் சம்மந்தமாக பேசக்கூடிய அந்த அரசியல் பேச்சாளர்கள், இவங்க எல்லாருமே அஜித் அவர்களை பற்றி பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சம்பவத்தை வச்சு தான் முதல்ல பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் மொத்தம் எல்லாமே. தமிழ் சினிமாக்காக 50 ஏக்கர் அரசு நிலத்தை கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது கொடுத்துட்டாரு. அதுக்கு நன்றி செலுத்துற விதமாக தான் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிற மாதிரி சினிமாக்காரங்க எல்லாருமே கூட்டு வந்து இந்த விழாவை நடத்தினாங்க. ஸோ அதில் ஒரு சில நடிகர்களை ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சிருப்பாங்க போலக்கு. அதே மாதிரி அஜித் அவர்களையும் ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சிருக்காங்க. அதை தான் அந்த மேடையில் அஜித் அவர்கள் சொன்னது. அடுத்த சம்பவம் யாரை பற்றினது அப்படின்னா விஜய் அவர்களை பற்றினதுதான். விஜய் அவர்களுக்கு நிறைய அரசியல் சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் அவரை இன்சல்ட் பண்ணுற அளவுக்கு, அவருடைய ஈகோவை டச் பண்ணுற அளவுக்கு நடந்த முக்கியமான சம்பவம் எது அப்படின்னா 100 சீன்ஸ் ஆஃப் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்தினாங்க. அந்த விழா ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் நடத்தினாங்க. அந்த விழாவில் விஜய் அவர்கள் கூப்பிட்டு அவமானப்படுத்தினார் தான் விஜய் அவர்களுக்கு நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு சில அரசியல் பிரச்சனைகள் நடந்துச்சு. அதுவும் இந்த விழாவுடைய அந்த இன்சல்ட்டுக்கான முக்கியமான காரணம். அந்த விழாவில் ரஜினி, கமல், அஜித், சூர்யா, விக்ரம் இந்த மாதிரி பல தமிழ் நடிகர்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு மொழி நடிகர்களும் இருந்தாங்க. சினிமா ஆரம்பித்து 100 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த விழா நடத்தினாங்க. அந்த விழாவில் விஜய் அவர்களை விழா நடக்கிறதுக்கு முதல் நாள் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த விழாவில் ஒவ்வொரு நடிகரோட பேரையும் சீட்டில் எழுதி அவங்களுக்கு தனித்தனியான சீட்டை அலாட் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு அஜித் அவர்களோட சீட் அப்படின்னா அவருடைய பேர் போட்டு அந்த சீட்டில் இருக்கும், அவர் அந்த சீட்டில் உட்காரலாம். அதே மாதிரி
ரஜினி அவர்களுடைய பேர் போட்டு அவரோட சீட்டில் இருக்கும், அவர் அந்த சீட்டில் உட்காரலாம். ஆனால் விஜய் அவர்களுக்கு மட்டும் அந்த சீட்டு மட்டும் ஒதுக்கலை. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சார் உங்களுக்கு சீட்டெல்லாம் ஒதுக்கலை, அதனால் நீங்கள் விஐபி சீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஐபி சீட்டில் விஜய் அவர்களை வாண்டராக உட்கார வச்சுருந்தாங்க. விஜய் அவர்களை அந்த டைமில் ஒரு மாஸ் நடிகர், அதே மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகர், அவருக்கே சீட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த பின்னாடி இருக்க விஐபி சீட்டில் தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ்லாம் உட்காருவாங்க. அங்கே வந்து விஜய் அவர்களை உட்கார வச்சு இன்சல்ட் பண்ணிப்பாங்க. அது எல்லாத்தையோட முக்கியமாக அந்த விழாவில் விஜய் அவர்களோட முகம் எக்காரணத்துக்கு ஒன்றும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை ஃபோக்கஸ் பண்ணி கேமராவே இருக்காது. வேற நடிகர்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டா கேமரா இருக்கும். முக்கியமாக அஜித் அவர்களை ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க, சரத்குமார் அவர்களை ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க. அந்த விழாவில் கலந்துக்கிட்ட வேற நடிகர்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த கேமரா இருக்கும். ஆனால் விஜய் அவர்களை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் கேமராவே இருக்காது. விஜய் அவர்களை இப்படி பின்னாடி உட்கார வச்சு இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது விக்ரம் அவர்களுக்கு தெரிஞ்சு விக்ரம் அவர்கள், சிம்ரன் அவர்கள், மனோபாலா அவர்கள், அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா தனுஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய் அவர்கள் பக்கத்தில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமா. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே விஜய் அவர்கள் நடிச்ச காவலன் திரைப்படம் தான். அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஆடுகளம் திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நிறைய தேட்டர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆடுகளம் திரைப்படத்துக்கு தான் அதிகமான ஸ்க்ரீன்ஸ் ஒதுக்குனாங்க. காவலன் திரைப்படத்துக்கு சரியா ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல. தமிழ்நாட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. அதே நேரத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலையும் இருந்துச்சு. ஸோ விஜய் அவர்கள் எப்படியாச்சும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயலலிதா அவர்கள்ட்ட உதவி கேட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறமா இந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு கைமாறு செய்கிற வகையில் 2011 எலெக்ஷன் அப்போ விஜய் அவர்களும் விஜய் அவர்களோட அப்பாவும் சேர்ந்து உதவி பண்ணாங்க ஜெயலலிதா அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு. இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஜெயலலிதா அவர்கள் ஜெயிக்கிறதுக்காக விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக விஜய் அவர்கள் உதவி பண்ணதான் ஜெயலலிதா அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் 2013 சொல்லியிருந்தாரு. அதாவது ராமருக்கு உதவியா அனில் போல அப்படின்னு சொல்லி அந்த டேக்லைனை யூஸ் பண்ணி சொல்லியிருந்தாரு. ராமர் பார்த்தீங்கன்னா பாலம் கட்ட வரல, அந்த பாலத்துக்கு அனில் வந்துட்டு உதவி செய்கிற மாதிரி நாங்கள் ஜெயலலிதா அவர்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இது தேவயானி அவர்கள் பார்த்திபனை பார்த்து சொல்லுவாங்கல்ல, நீங்கள் ஒன்றும் பார்க்கல, அவர் தான் உங்கள் கண்ணு மூலியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சீன் தான் ஜெயலலிதா அவர்கள் நினச்சி, அதாவது நீங்கள் ஒன்றும் ஜெயிக்கலை, அவர் தான் உங்களை ஜெயிக்க வச்சாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் தான் ஜெயிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் காதுபட செய்திகள் போக ஜெயலலிதா அவர்கள் இதை கேட்டு பயங்கர கண்டாயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தலைவா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக்குனா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் தலைவான் போட்டு டைம் டு லீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது தலைமை தாங்கும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம். ஸோ அந்த டேக்லைனும் ஜெயலலிதா அவர்களை பயங்கர இரிட்டேட் ஆக்குச்சு. ஸோ அதோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, தலைவா திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகளை உண்டாக்குனாங்க. தலைவா திரைப்படம் தமிழ்நாட்டை ரிலீஸ் பண்ண விடாம ஜெயலலிதா அவர்கள் சார்பாக பல பிரச்சனைகள் நடந்துச்சு. படத்தை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக விஜய் அவர்கள் சார்பாக மன்னிப்பு வீடியோவும் போட்டிருந்தாரு விஜய் சார். அந்த வீடியோவில் டைம் டு லீட் அப்படிங்கிற அந்த டேகை நாங்கள் எடுத்துட்டான் படம் ரிலீஸ் பண்ண போகிறோம், அதனால் படம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ இவ்வளோ பண்ணியும் ஜெயலலிதா அவர்களுக்கு காண்டு குறையலை. அதுக்கப்புறமா எப்படியாச்சும் விஜய் அவர்களை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழாவை நடத்தி விஜய் அவர்களை இன்சல்ட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் விஜய் அவர்கள் யோசித்து பார்த்துருப்பாரு போலக்கு. ஸோ இப்படியாச்சும் ஜெயலலிதா அவர்கள் டார்கெட் பண்ணி ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புலி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த புலி படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெய்லர்லேயே ஒரு சில விஷயங்கள் காட்டிப்பாங்க. இனிய லேண்ட் ரூல்டு பை எ டார்க்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவி அவர்களுடைய முகத்தை காமிப்பாங்க. அதுக்கப்புறமா தேர் இஸ் ஏ வே ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய பேரை போட்டதுக்கப்புறம் விஜய் அவர்களை காமிப்பாங்க. அப்போது இருந்த அரசியல் சூழ்நிலைக்கு யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி இந்த படத்தில் பல வசனங்களும் இருக்கும். அதே மாதிரி விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பல அரசியல் வசனங்களும் பேசியிருப்பார் இந்த புலி திரைப்படத்தில். ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை போய் பாருங்கள். நம்மளும் ஒரு நாள் இந்த படத்தை பற்றி பேசலாம். ஸோ இது மாதிரி செயல்களை ரஜினி அவர்கள் அந்த காலத்திலே செஞ்சுருக்காரு. ரஜினி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் சில பல பிரச்சனைகளும் சண்டைகளும் நடந்துச்சு. அப்போ ரஜினி அவர்கள் படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது அந்த படங்களில் ஒரு சில காட்சிகள் வைப்பாங்க. ஒரு பெண் கதாபாத்திரத்தை உருவாக்கி அந்த கதாபாத்திரத்துக்கு ரஜினி அவர்கள் அட்வைஸ் பண்ணுற மாதிரியான காட்சிகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காட்சிகளை ரஜினி அவர்கள் தொடர்ந்து அவருடைய படங்களில் வச்சுருந்தாரு. இப்போ நான் சொன்ன 3 நடிகர்கள் மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய நடிகர்களுடைய வாழ்க்கையில் அரசியல் நிகழ்வுகள் நடந்து தான் இருக்குது. சினிமாவில் அரசியல் நிகழ்வுகள் நடக்கிறதும் அரசியல்வாதிகளாக சினிமாக்காரங்க மாறுறதும் அடிக்கடி நடக்கிறது தான். அதுக்கு ரசிகர்கள் பலியாகிறது தான் ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். ஸோ இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவும் நடத்த போகிறாங்க. அதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் நகர்வுகளை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தெரியல என்ன பேச போகிறாங்க அப்படின்னு. ஆனால் அஜித் சார் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இப்போ தான் விடாமுயற்சி படமே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் எடுக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் இப்படி விழா வச்சு கூப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்களே யோசிச்சிருப்பாரு. பார்க்கலாம் யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அஜித் சார் பேசினார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 13 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் அவர்கள் பேசுகிற ஒரு மேடை பேச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அவர் பேசும்போது அவரோட வாய்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அஜித் அவர்களை மேடையில் ஏற்றாமல் பேச விடாமல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
ஏன்னா அவரே சார் இதெல்லாம் வேணாம் நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.